சென்னை நுங்கம்பாக்கத்தில் விழா ஒன்றில் பங்கேற்றுள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். மதுரை மக்களுக்கு மீண்டும் தங்களுடைய கௌரவத்தை மீட்டு தரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த இடைத்தேர்தல் தமிழகத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய இடைத்தேர்தலாக நான் கருதுகின்றேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து, பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 2 தேர்தல்களில், 2 சட்டமன்ற தேர்தல்களில், 2 பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய தகுதி அற்றவர்கள் என்று அறிவித்தால் ஒழிய இதற்கு எந்த தீர்வும் வரப்போவது கிடையாது. ஆகவே தேர்தல் ஆணையம் அதற்கான முனைப்பில் ஈடுபட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பணம் கொடுத்தவர்களும் பணம் பெற்றவர்களும் கூட சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு வெளியில் வர முடியாத, குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பழக்கத்திற்கு ஒரு முடிகட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமை மீறல் அப்படின்னு ஒரு இடத்துல பிணம் விழுந்தா கழுகு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்தில் எப்படி அரசியல் நடத்த வேண்டும் என்கின்ற விவஸ்தை இல்லாமல் போன காரணத்தால் ஏற்பட்ட சம்பவங்கள். வேற யாரும் காரணம் இல்லை, அவர்கள்தான் காரணம். இந்த பிரச்சனைக்கு காரணம் அவர்கள்தான். ஒரு விஷயத்தை கௌரவமான முறையில் அணுக வேண்டிய நிலைக்கு மாறாக அணுகிய காரணத்தால் இது நிகழ்ந்திருக்கு. ராகுல் காந்தியோட கைதை அதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மோடி ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறார் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கெல்லாம் விரும்பல. அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழக அரசியல் தலைவர்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அகில இந்திய தலைவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கின்றார்கள், தான் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைவர் இதே ராகுல் காந்தியினுடைய பாட்டியார், அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமர் எவ்வளவு சர்வாதிகாரமான முறையிலே இந்த நாட்டிலேயே கருப்பு சட்டம் கொண்டு வந்தது, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது, ஆயிரக்கணக்கான தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தது, இவையெல்லாம் கண்கூடான உண்மை. தான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியை தவிடுபொடியாக உடைத்தவர் இந்திரா காந்தி. அந்த பக்கத்தில் இருந்துகிட்டு இதெல்லாம் பேசுறது எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அந்த சரித்திரத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் பேசினா சரியாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி தான் சர்வாதிகாரம் அந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து பண்ணுவோம். ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கருத்துல சுதந்திரமா சொல்றதுக்கான உரிமைகள் ஊடகங்களுக்கு இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்ற முறையில பலன்கோட் இன்சிடென்ட் வச்சு என்டிடிவிக்கு ஒரு நாள் தடையை அந்த மினிஸ்ட்ரி விதிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எந்த விஷயம்னு ஒப்பிட்டு பார்க்கணும். இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி வரும்போது ராணுவம் ஒரு தனி அமைப்பு அல்ல. ராணுவம் என்று சொன்னால் 125 கோடி மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் ஊடகங்கள் எப்படி நடக்க வேண்டும், எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஊடகங்களுக்கு எப்படியெல்லாம் விதிமுறைகள் வகுக்கப்படுகிறது, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ணணுமோ அது நடந்திருக்கு. ஒரு நாள் தடைன்றது சரியான ஒரு தீர்வா இருக்குமா? ஏன்னா மும்பை தாக்குதல் நிறைய ஊடகங்கள்லாம் நேரலை எல்லாம் பண்ணாங்க. அது தாக்குதல் நடத்த வந்தவர்களை எடுத்து காமிச்ச விஷயம். இந்த விஷயம் அப்படி கிடையாது. பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே அதில் அடங்கி இருக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சிறுவாணியில புதிதாக அணை கட்டுறதுக்கு தற்காலிகமா தடுப்பு இருக்காங்க. இதை முக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முக இதை நிரந்தரமா சொல்லி கோரிக்கை விட்டுருக்காரு. என்னுடைய கவலை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் பேசக்கூடியவர்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்களா? சிறுவாணியை பற்றி அப்ப சிறுவாணி இல்லாம போச்சுதா?
சிறுவாணியில அணை கட்டுறதுக்கு இவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க? அந்த தண்ணியை நமக்கு முழுக்க தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க? ஒண்ணுமே பண்ணாம கேரளம் அதை ஆக்கிரமிக்க வந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை வரவேற்காம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது முதல்ல அவங்க தன்னுடைய முகங்களை கண்ணாடியில பார்க்கட்டும். தன்னுடைய ஆட்சி எப்படி நடந்தது என்பது பார்க்கட்டும். தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்த தவறுகள். நான் இப்ப காவிரி பிரச்சனை நாம கேட்கக்கூடியது வெள்ளை அறிக்கை கொடுங்க. தமிழக அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் மத்தியில் இருந்த காலத்தில் அல்லது ரெண்டு கட்சிகளும் கூட்டணியாக இருந்த காலகட்டத்தில், கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில், இங்க திமுக அரசாங்கம் இருந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி எல்லாம் இவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும், மாநிலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும், கர்நாடகத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும். இவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. சிறுவாணியும் அதில் சேர்ந்த விஷயம்தான். தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்தில் அதிமுக எதிர்த்தும், புதுச்சேரி தொகுதியில புதுச்சேரி நெல்லியூர் தொகுதியில அதிமுக ஆதரவாகவும் பாரதிய ஜனதா கட்சி இது இரட்டை நிலைப்பாடு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய விஷயம், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது பொது தேர்தல் அல்ல, அல்லது இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் அல்ல. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய நன்மை எதுன்னு நினைச்சு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. விவசாயத்திலும் சரி, தொழில்துறையிலும் சரி, தமிழகம் பின்னோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு. இப்ப நம்ம மத்தியில ஆட்சியில இருக்கிறோம். பாஜக என்ன செய்ய போது தமிழகத்தை முன்னேற்ற மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவை தமிழகத்திற்கு, தமிழகத்தைச் சேர்ந்த எல்லா துறைகளுக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறது. அதை பெறக்கூடிய வகையிலே அதிகப்படியான ஒத்துழைப்புகளை மீண்டும் மீண்டும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது வரும்போது நிச்சயமாக தாழ்ந்த நிலை உயரும். பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு தயாராக இருக்கிறார். டெல்லியிலிருந்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருத்தர் அனுப்புறதுக்காக பாகிஸ்தான் இப்ப இந்திய அதிகாரிகள் நெருக்கடி காட்டிருக்காங்க. நிறைய பேர் அனுப்புறாங்க. அவங்க பயங்கரவாதிகளா செயல்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயத்தை இவ்வளவு துணிச்சலா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பின்பலத்தில் யார் இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த பின்பலம் இந்தியாவுக்கு வெளியும் இருக்க முடியும், இந்தியாவுக்கு உள்ளேயும் இருக்க முடியும். அதே போல சார், பாஜக ஆட்சியில தொடர்ந்து இப்போ சமீபத்தில் இந்த பார்டர்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த டென்ஷனான சூழல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது நம்முடைய தவறின் காரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடும் போது இதே போல விஷயங்கள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகளாகட்டும், சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியா அந்த எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. யார் இதெல்லாம் பேசுறாங்க, கொஞ்சம் அந்த பட்டியல் எடுத்து பாருங்க. யாரெல்லாம் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறார்களோ, பெண் உரிமையை பற்றி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் மாணவர்களோட உரிமை பற்றி பேசுறாங்களோ, எழுத்துரிமை பற்றி பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் இதை பற்றி பேசுறாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் மாறுபட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? சகோதரி குஷ்பு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏன் எடுத்துக்க கூடாதா? அவங்களும் பெண் தான். அவங்கள நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் உள்ளவங்க தான். அவர்கள் சொல்றாங்க. இதே போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொந்த மகனை 2 வயசு குழந்தை தண்டிக்க கூடாதுன்னு வருது. அதிகம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் தண்டிக்க கூடாதுன்னு வருது. ஆனா பெற்ற ஒரு காரணத்திற்காக அல்லது பிறந்துவிட்ட ஒரு காரணத்திற்காக ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய வேதனையை போக்க வேண்டியது அனைவருடைய கடமை. அதில் முதல் கடமை பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு. அது குறிப்பா இந்த உரிமைகள் பற்றி பேசக்கூடியவங்க முதல்ல வாய்ப்புத்த படிக்கட்டும். பேச ஆரம்பிச்சாச்சுன்னு இந்த உரிமையை சேர்த்து பேசட்டும். அல்லது உரிமையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. சந்தோஷம்.